வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. இந்த வீடியோல என்ட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகத்த தான் பார்க்கலான்னு இருக்கோம். அதுக்கான காரணம் என்ன? அதாவது என்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, அவரு வாழ்நாள் உழைத்து சம்பாதித்து சம்பாதித்த பணம், ஆனா அவருக்கு கையிலேயே பணம் நிக்கல. கடன் மூலியமாவோ, இல்ல வீண் விரயங்கள் அடிக்கடி ஆயிட்டு இருக்கு. இத்தன வருஷமா சம்பாதிச்சவன் கண்ணுக்கு தெரிஞ்சு சம்பாதிச்சது உண்மை, உழைச்சது உண்மை. ஆனா கையில பணம் நிக்கவே இல்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே இன்னும் கடன் தான் இன்னும் கடனுக்கு மேல் கடன் தான் வளர்ந்திருக்கே தவிர, என் வாழ்க்கை பொருளாதாரம் வெறும் வளரவே இல்ல அப்படின்றது தான் அவர் என்ட்ட கேள்வியா வச்சிருந்தார். ஸோ என்னோட வாழ்க்கை ஏதாவது உயர் அடையக்கூடிய செட்டில் ஆகறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இனிமேலும் ஏதாவது இருக்கிறதா? அப்படின்றது தான் அவரோட கேள்வி. அதுக்காக என்ட்ட கன்சல்டேட் பண்ணாரு. ஸோ ஸ்க்ரீன்ல அந்த ஜாதகம் வருது பாருங்க. அத வச்சுட்டு நம்ம பேசுவோம். அவர் பிறந்திருப்பது மிதுன லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், ராகு, 7ஆம் இடத்தில் குரு, சனி, 9ல் கேது, 12ல் சந்திரன், செவ்வாய். அட் பிரசன்ட் நடைமுறையில் உள்ள தசா புத்தி புதன் திசை இப்பதான் ஆரம்பிச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. புதன் திசை சுய புத்தி ஓடிட்டு இருக்கு. சரி. இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம். இவர் பிறந்த ஊர் சென்னை. சென்னையில தான் பிறந்தார். இந்த ஜாதகர் என்கிட்ட மெயினா கேட்டது, இதுவரைக்கும் கடன் ஜாஸ்தியா இருக்கு. பொருளாதார வளர்ச்சி இல்ல. பொருளாதார வீழ்ச்சி தான் ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த தன்மை மாறுமா? கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய அம்சம் இருக்கா? ஏன்னா அடுத்து வரக்கூடிய என்னோட ஜெனரேஷன், என்னோட பசங்களுக்கு கடன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அத அடைச்சு என்னால இதுலருந்து வெளிவர முடியுமா? புதன் தசை நல்லா இருக்குமா? ஏன்னா ஜோதிடம் அவருக்கு ஒரு பேசிக்கா விஷயம் தெரியுது. ஸோ அதனால வந்து இந்த அடுத்து வரக்கூடிய தசா புத்தி நல்லா இருக்குமா? அப்படின்றது. அதே மாதிரி அவரு கேட்ட 2, 3 கேள்விகள் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதாவது அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, சார் லக்னத்த குரு பார்க்கிறார். அதேபோல் லக்னத்த சனியும் பார்க்கிறார். குரு தசையும் நடந்திருக்கு, சனி தசையும் நடந்திருக்கு. லக்னத்துக்கு 9, 10 என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் அமர்ந்திருக்கு. அப்படி இருக்கு. எல்லாமே இருக்கு. நடைமுறையில தசாபுத்தியும் வந்திருக்கு. ஆனா நான் ஒண்ணும் பெருசா வாழ்க்கையில உயர்வடையவே இல்ல. கடன் தான் ஜாஸ்தியா இருக்கு. பணமே இல்ல. அதாவது சம்பாதிச்ச பணம் எங்க போச்சுன்னே தெரியல. எல்லாமே வீண் விரையாகி இப்போதைக்கு இப்ப வரைக்கும் நான் ஒரு வாடகை வீட்லயே தான் இருக்கேன். ஜாதகத்த பார்த்தா நெறைய பேர் ஆரம்பத்துல சொல்லும்போது, லக்னத்த குரு பார்த்தால் யோக ஜாதகம். ராசிநாதன் ராசி உச்சமா இருக்கார். சந்திரன் உச்சத்துல இருந்து லக்னாதிபதி வீடு கொடுத்த அதிபதி உச்சத்துல இருக்கார். சந்திரமங்கல யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம்லாம் சொன்னாங்க நெறைய பேரு. ஆனா அப்படி எனக்கு ஒண்ணும் லைஃப்ல ஒண்ணும் பெருசா எதுவுமே நான் இன்னும் பார்க்கலையே சார். யோகத்த காதுல தான் கேட்கிறேன் சார். வாழ்க்கையில பார்க்கலையே அப்படின்றது தான் அவரோட கேள்வி. சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜாதக கட்டத்த பொறுத்தவரைக்கும் 2 விஷயம் தான் என்னைய பொறுத்தவரைக்கும். அடித்தளமா கிரக அமைப்புகள். பிறக்கும்போது உங்க லக்கணம் என்னவோ, அந்த லக்கணத்துக்கு ஏற்ப அடித்தளமா கிரக அமைப்புகள். நம்பர் 1 அது நல்லா இருக்கணும். 2வது நடைமுறையில உள்ள தசா புத்தி. இந்த 2மே நல்லா இருக்கணும். இதுல வந்து ஒண்ணு நல்லா இருந்து, ஒண்ணு நல்லா இல்லாம போச்சு அப்படின்னாலும் எந்தவித புண்ணியமும் கிடையாது. "இருக்கை தட்டினால் தான் ஓசை" அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்போல் ஒரு ஜாதகத்த பொறுத்தவரைக்கும் ஒரு வாழ்க்கை ஒருவரோட உயர்வடையணும் அப்படின்னா, அவங்க ஜாதகம் அடித்தளமா கிரக அமைப்பு நல்லா இருக்கணும். நடைமுறையில தசாபுத்தி நல்லா இருக்கணும். அடித்தளமா இவரோட கிரக அமைப்பு என்ன? மேலோட்டமா சொல்லக்கூடிய உண்மை என்னன்னா, லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கார். வீடு விருத்தி சந்திரன் உச்சத்தாரையில் சந்திரமண்டல யோகம் இருக்கு. தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கு. எல்லாம் இருக்குதான். நிபுண யோகம் இருக்கு. எல்லாமே நம்ம சொல்லலாம். சொல்லலாம். பட் யோகம் இது வேலை செய்யாது. ஏன் என்ன காரணம்? அடித்தளமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரக அமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கான்னா, இல்ல. ஒரு ஜாதகத்துல ஒருத்தர் பொருளாதார ரீதியா வளர்ச்சி இருக்கணும். அவர் பொருளாதார ரீதியா வளர்ச்சியில இருப்பாரா? வீழ்ச்சியில இருப்பாரா? அப்படி வளர்ச்சியில இருந்தா அவர் கடன்பட்டு இருப்பாரா? இல்ல சொந்த சுய சம்பாத்தியத்தினால் சுய பணத்தினால் அவர் கடன் இல்லாமல் இருப்பாரா? அப்படியெல்லாம் இருக்கு. ஒருத்தர் பணக்காரரா இருக்காரு. சில பேர் பணக்காரங்களா இருப்பாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பணம் எந்த அளவு இருக்கோ அதுக்கு ஏற்றாற்போல் கடனும் அவருக்கு இருக்கும். சில பேர் எந்தவித கடனும் இருக்காது. ஆனா ஒரு நல்ல பொருளாதார நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல செல்வாக்கோட நல்ல செல்வ செழிப்போடயும் இருப்பாங்க. சில பேர் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கடன் இருக்காது. ஆனா வருமானம் இருக்காது. சில பேர் கஷ்டமும் படுவாங்க. கடனும் இருக்கும். ஆனா வருமானமே இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியும் நான் எல்லாரும் தினசரி வாழ்க்கையில எல்லாருமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க எல்லாருமே இந்த மாரி அமைப்பு நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சோ இந்த வீடியோ பேசுறது பொருளாதார ரீதியா பத்தி தான். காசு பணம் ஒருத்தருக்கு வருமான ரீதியா சம்பாத்தியம் எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன் இருக்காது? இல்லாமல் போக்கான கிரக அமைப்பு என்ன அப்டின்னா, ஒரு ஜாதகத்துல அடித்தளம் என்னன்னா, ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதின்றது யாருன்னா நீங்க தான். அந்தந்த ஜாதகக்காரர். தனஸ்தானம் சொல்லக்கூடியது 2ஆம் இடம். பணத்தை சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். பொருளாதாரம், பணம், தனம், வருமானம், தன சம்பாத்தியம் எல்லாமே 2ஆம் இடம் தான். காசு பணத்த சொல்லக்கூடிய எல்லாமே 2ஆம் இடம் தான். சோ லக்கணம்ன்றது நீங்க, 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம்.
இந்த தனம், இந்த வருமானம், இந்த பணம் உங்களுக்கு கையில் நிற்குமா? நிற்காதா? அதனால் உங்களுக்கு உபயோகப்படுமா? படாதா? அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம் யாருடன் தொடர்புல இருக்கா? அப்படின்னு. லக்னத்துக்கு 12ஆம் இடத்தோடோ, 12ஆம் அதிபதியோட தொடர்புல இருக்கிறார் அப்படின்ற பட்சத்துல, நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், ஓடி ஓடி உழைச்சாலும், அந்த பணம் விரயமாகத்தான் செய்யும். ஏதேனும் ஒரு ரூபத்தில். இந்த விரயம் அப்படின்றது சுப விரயமா, அசுப விரயமா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய பேர் சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்சுட்டு அவங்களே காலி பண்ணிருவாங்க. ஒரு பைக் வாங்குறேன், கார் வாங்குறேன், மாசத்துக்கு ஒரு வாட்டி ட்ரிப் ஊர் சுத்த போறேன், டூர் போறேன், இந்த ஊருக்கு போறேன், அந்த ஊருக்கு போறேன், ஃப்ளைட்ல போறேன் அப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா கையில ஒரு பணமும் இருக்கு. ஆனா சம்பளம் சுகஜீவியா வாழ்ந்து அவங்களே காலி பண்ணிருவாங்க. இதுக்கு என்ன காரணம்? அந்த லக்னாதிபதி வலுத்து 2, 12ன்றது தொடர்புல இருக்கும். இதே லக்னாதிபதி வலுக்காம, லக்னாதிபதி வலிமை குறைந்திருந்து 2, 12 தொடர்பு வச்சுன்னா, இவங்க வீண் விரயம். எதுக்கு செலவாகுது? எந்த பக்கம் செலவு வருதுன்னா, அதாவது ஒரு பக்கம் வரவு வருதுன்னா, 16 பக்கம் செலவு போகும் அவங்களுக்கெல்லாம். இந்த 2, 12 தொடர்புட்டு லக்னாதிபதி வலிமை குறைந்திருந்தா. இதுல இந்த 2, 12 தொடர்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல 6ஆம் அதிபதியும், இல்ல 6ஆம் இடமும் எதே ரூபத்தில் தொடர்பு வந்தால், அவங்களோட பணம் முழுக்க முழுக்க கடன் பட்டோ, வீண் விரயங்கள் ஆகப்பட்டோ, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஊரணுக்காவே பிறந்த உழைக்கக்கூடிய ஜாதகட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெறைய பேர் நான் டைரக்ட்டா சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த ஒரு ஜாதகத்துல 2, 6, 12 தொடர்பெல்லாம் பெற்றுச்சுன்னா, அவங்க எவ்வளவுதான் உழைச்சாலும், இவங்க சம்பாதிக்கிறதுக்கு இவங்க சம்பாதிச்சாங்க அப்படின்னா, அந்த பணம் இவங்களுக்கு உபயோகப்படவே படாது. அடுத்தவங்க உயர்த்தி விடுறதுக்காக தான் இவங்க உழைக்கிறாங்களே அப்படின்றதை நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஏன்னா ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் தனஸ்தானம் சொன்னோம். அந்த தனஸ்தானம் இவருக்கு உபயோகப்படுமா? படாதா? அப்படின்னா, அது 12ஆம் அதிபதியோ, 6ஆம் அதிபதி தொடர்புலலாம் வந்துருச்சுன்னா, கடனுக்காகவே அந்த செலவாயிடும். இல்ல 6 தொடர்புல வரல அப்படின்னா, வீண் விரயங்கள் ஆகும். லக்னாதிபதி வலிமையை பொறுத்து இந்த இடத்துல அது ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ஜாதகக்காரருக்கு எப்படி இருக்கு? மிதுன லக்னம். அவர் கேட்டது இந்த யோகம் இருக்கு, அந்த யோகம் இருக்குன்னாரு. இந்த யோகத்துக்கெல்லாம் நான் 2வது வரேன் சார். ஃபர்ஸ்ட் உள்ள அடித்தளம் என்ன இருக்குன்னு பார்த்தா, லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்படின்ற போது அது வந்து ஒரு சிறப்பு. ஒரு லக்னாதிபதி 2ஆம் இடத்துல எந்த லக்னமா இருந்தாலும் சுய முயற்சியினால், சுய உழைப்பினால் அவர் சம்பாதிப்பார் அப்படின்றது ஒரு விதி. பொதுவான ஒரு விதி. ஸோ லக்னாதிபதி 2ல் இருப்பது சிறப்பு. அது சூரியனோட பின்னப்பட்டது சிறப்பு. அதற்கு அந்த புதனுக்கு வீடு கொடுத்த அதிபதி உச்சத்தில் இருப்பது அப்படின்றது சிறப்பு. ஸோ ஒரு சேஃப் ஹேண்ட். என்னதான் லைஃப்ல கஷ்டப்பட்டாலும், கீழ விழுந்தாலும் மீண்டும் எந்திரிச்சிடக்கூடிய அந்த அமைப்புன்றது லக்னாதிபதி வீடு கொடுத்த அதிபதி உச்சத்தாரையில் இருப்பது அப்படின்றது ஒரு பிளஸ். கஷ்டம், நஷ்டம் எல்லாமே வரத்தான் செய்யும். அப்ஸ், டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். கீழ விழதான் செய்வாங்க. ஆனா விழுந்தா எந்திரிப்பாங்களா, எந்திரிக்க மாட்டாங்களான்றதுதான் லக்னாதிபதி வலிமை. லக்னாதிபதி இந்த இடத்துல வலிமையா இருக்கிறார் அப்படின்றத விட, லக்னாதிபதி வீடு கொடுத்த அதிபதி வலிமையா இருக்கார். லக்னாதிபதி லக்னத்து 2ல தான் இருக்கார். பெருசா 2ஆம் இடம்லாம் ஒண்ணும் கெடுபலம்லாம் கிடையாது இந்த வீடு, இந்த லக்னத்துக்கு. சோ ஓகே. லக்னாதிபதி ஒரு அளவுக்கு வலிமையா இருக்கார். ஒரு அளவுக்கு பிளஸ் ரொம்ப ரொம்ப பிளஸ்ன்னு சொல்ல முடியாது, மைனஸ் முடியாது. ஓகே நல்லா இருக்கு. 2ஆம் இடம் தான் தனஸ்தானம் சொன்னோம். இவரோட தனஸ்தானாதிபதி நிலை என்ன? உச்சம் சந்திரன் அப்படின்னு சொன்னாங்க. சார் உச்சத்துல இருக்க சார் சிறப்பு அப்படின்னு எடுக்கலாமான்னா அப்படி கிடையாது. அந்த உச்சம் எந்த இடத்துல உச்சம்? 12ஆம் இடத்துல போய் உச்சம். பொதுவாவே ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதி 12ல போனா என்ன சொல்லுவாங்கன்னா, காசு பணம் எல்லாம் விரயமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து 100ல ஒரு விதி. பொதுவான ஒரு விதி. 2 கூடியது 12ல போனாலே காசு பணம் நிக்காது, விரயம் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த நின்று அது வேறேனும் ஒரு வகையில் தொடர்பு பெறுகிறதா, வேற எந்த ஆங்கிள் தொடர்புல இருக்குன்றத அந்த இடத்துல பார்க்கணும். இந்த இடத்துல சந்திரன் 2ஆம் அதிபதி பாண்டியில் அமர்ந்தது தவறில்ல. அவர் வாங்கிய நட்சத்திர அதிபதி யாருன்னா சுய நட்சத்திரத்துல தான் இருக்கார். சந்திரன் அந்த இடத்துல சுய நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது ஓகே. உச்சத்தாரையில் இருப்பது சிறப்பு. யாருடன் பின்னப்பட்டு இருக்கார்? இதான் அந்த இடத்துல பாயிண்ட். 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட பின்னப்பட்டு இருக்கார். இது சந்திரமங்கல யோகமா? சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் யோகம். ஆனா இந்த இடத்துல கூடுனதுன்றது அவயோகம் ஃபர்ஸ்ட். ஏன்னா சந்திரன் நின்ன இடத்துலயே செவ்வாய் விரையாதிபதி. சோ அந்த இடத்துல சசிமங்கல யோகம் எல்லாம் வேலை செய்யவே செய்யாது ஃபர்ஸ்ட். 2வது அப்ப அந்த 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியுடன் 12ஆம் இடத்தில் அமர்ந்து 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட பின்னப்பட்டது. இது ஒண்ணு. அப்ப இந்த 12ஆம் இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன கிரகம் இருக்கு? 2 கிரகம் இருக்கு. அது சந்திரன், செவ்வாய். அந்த இருக்கக்கூடிய கிரகம் எந்த பாவத்தை கூறுதுன்னு பார்க்கணும். பாண்டியில் இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன், செவ்வாய் 2மே சந்திரனோட நட்சத்திரத்துல. அப்ப 12ஆம் பாவமும் 2ஆம் அதிபதியின் நட்சத்திரத்துல தான் இருக்காங்க. 12ஆம் இடத்துல என்ன கிரகம் வேணா இருக்கட்டும். அது இருக்கு. உங்க லக்னத்தையே எடுத்து பாருங்க. பாண்டியில் எந்த கிரகம் இருக்கு? அது 2ஆம் பாவத்தை தொடுதா அப்படின்றது ரொம்ப முக்கியம் பண்ணும். ஆல்ரெடி 2ஆம் அதிபதி பாண்டுல போயிட்டாரு. பாண்டியில் இருக்கக்கூடிய கிரகம் சந்திரனும் 2ஆம் அதிபதி செவ்வாயோ 2ஆம் அதிபதி நட்சத்திரத்திலே கூடி 2ஆம் அதிபதியோடயே கூடியிருக்கார். அப்ப இவருக்கு கடன்பட்ட வாழ்க்கை வரும். அந்த கடன் மூலியமா ஒரு வாழ்க்கை உயர்வடையுமா அடையாது. அது சேர்ந்த இடம் 12ஆம் இடம். அப்ப கடனுக்கே தான் இவர் சம்பாதிச்சு பணத்தை இழப்பார் அப்படின்னும் இந்த இடத்துல தெளிவா சொல்லிடலாம். இது ஒண்ணு. அடுத்தது சுக்கிரன். ஏன் இந்த இடத்துல சுக்கிரனை கேட்டேன் அப்படின்னா, சுக்கிரன் அப்படின்றது லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதி விரையாதிபதி.
சரி, விரையாதிபதி எந்த ஆங்கிள் இருக்கார்? விரையாதிபதி லக்கணத்து 3ல் மறைந்திருப்பது அப்படின்றது ஓகே. பிளஸ்ன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மைனஸ் தான். ஏன்னா 5 கூடிய பஞ்சம் முதல் தர யோகாதிபதி மிதுன லக்னத்து புதன் சாரி சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் போய் 3ல் மறைந்தது அப்படின்றது சிறப்பு இல்ல. அது ராகுவோட பின்னப்பட்டது. அப்ப இந்த விரயம்ன்றது இவருக்கு பிளஸ்ஸா இருக்குமா, மைனஸா இருக்குமா அப்படின்னா பெரிய லெவல்ல சப்போர்ட்டபிளா இருக்காது. வீண் விரயம் ஆகும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லலாம். ஓகே. அப்ப பேஸ் என்ன? லக்னாதிபதி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. இது ஃபர்ஸ்ட். 2வது 12ஆம் அதிபதின்னு 12ஆம் இடத்து 2ஆம் அதிபதி பாண்டியில் அமர்ந்தது அப்படின்றத விட அந்த இடத்துல 6ஆம் அதிபதியோட தொடர்பு. இது ஒரு பக்கம். 2வது பாண்டியில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் 6ஆம் அதிபதி செவ்வாயும் தனாதிபதி நட்சத்திரம் பெற்று 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கு. ஸோ டோட்டலா என்னன்னா 2, 6, 12 சுத்தி 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 இந்த இடத்துல வந்து கொண்டே இருக்கும். இது ஒண்ணு. இதுல அப்ப நம்ம இந்த இடத்துல 2, 12, 6ன்ற தொடர்பு பாவக ரீதியாவும் அந்த ஆதிபத்திய கிரகங்கள் ரீதியாவும் தொடர்புல இருக்கு. இந்த தொடர்புன்றது கிரக சேர்க்கையை சொல்லலாம், கிரகங்கள் பரிவர்த்தனை சொல்லலாம், நட்சத்திரத்தை சாரத்தில் இருப்பதை சொல்லலாம், இல்ல நட்சத்திர பரிவர்த்தனையில சொல்லலாம். இல்ல இதுல எதுவுமே இல்ல பாண்டில் ஏதேனும் ஒரு கிரகம் நிக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுல கூட சொல்லியிருப்பேன். 12ல ஒரு கிரகம் நிக்கும். இப்ப இந்த இடத்துல இந்த சந்திரன் செவ்வாய் கூட விட்டுறாங்க. ஏதேனும் ஒரு கேது இப்ப நிக்கிறார். இல்ல குருவே நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த குரு வாங்கிய நட்சத்திரம் அந்த இடத்துல சந்திரன் அந்த சந்திரன் ஆட்சி தாரையில் அமர்ந்திருக்க மிதுன லக்னம் 2ல நிக்கிறார் அப்படின்னா அப்ப பாண்டியில் இருக்கக்கூடிய கிரகம் 2ஆம் பாவத்தை தொடுது. அப்ப விரயம் ஆகணும் அப்படின்றது பாயிண்ட். இப்படியும் ஒரு கிரக தொடர்புகள் இருக்கு. சோ இதுதான் இதுதான் விஷயமே இந்த ஜாதகத்துக்கு. அப்ப அடித்தளமா கிரக அமைப்பு இப்படிதான் இருக்கு. சோ அப்ப இதுதான் இந்த ஜாதகத்தோட அடித்தள கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. அப்ப நடைமுறையில தசா புத்தி என்ன? அடித்தளம் ஓகே சொல்லிட்டோம். தசா புத்தி அதையும் இந்த இடத்துல பண்ணலாம். தசா புத்தி இவருக்கு நடந்து வந்த 2 தசா புத்தியை மட்டும் எடுத்துப்போம். குரு தசையும் சனி தசையும் எடுக்கலாம். குரு எப்படி இருப்பார்? சனி தசை என்ன செய்யும்? குரு லக்னத்துக்கு 10 கூடிய ஜீவனாதிபதி 9 கூடிய சனியுடன் தொடர்பு பெற்று ஆட்சி பெற்றிருக்கார். பிளஸ்ஸா மைனஸா? நம்ம சொல்லுவோம் சார் மிதுன லக்னத்துக்கு குரு நல்லது செய்ய மாட்டார் சார். அது சனியோட கூட்டிட்டானா குரு கெட்டுருவார். குரு கெடுறாரு, கெடல அதெல்லாம் இந்த கான்செப்டே இல்ல. குரு நன்மையை செய்வாரா? மாட்டாரா? ஏன்னா ஜோதிடம் வந்து கேட்கிறவனுக்கு ஜோதிடம் நம்ம போய் அவர்கிட்ட நம்ம கிளாஸ் எடுக்க போறது இல்ல. அவர்கிட்ட சார் குரு சனியுடன் கூடிட்டாரு. அதனால சனி கெட்டுட்டாரு. சாரி குரு கெட்டுட்டாரு. பாதகத்துல இருக்க லக்னத்துக்கு அவயோகாதிபதி அப்படியெல்லாம் கிடையாது. குரு சனியோட கூடுறாரா? செவ்வாயோட கூடுறாரா? இல்ல செவ்வாய் சனி பார்வையானால குரு கெட்டுட்டார் அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயமா கிடையாது. குருவுக்கு செவ்வாய் பார்வையோ இல்ல செவ்வாய்க்கு குரு பார்வை இருப்பது அப்படின்றது இது சிறப்பு. இதில் மாற்று கருத்தே இல்லை. அது எந்த லக்னமா வேணா இருக்கட்டும். அப்ப சில பேருக்கு ஏன் நன்மையை செய்யாதுன்னா அது நிற்கக்கூடிய நிலையை பொறுத்து தான். இந்த லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு ஒரு தசாபுத்தி நன்மை செய்யுமா தீமை செய்யுமானா அது 2 தான் 3 கான்செப்ட்ல பார்க்கணும். விதி மதி கெதின்னு சொல்லுவோம். விதினா என்னன்னா லக்னம், மதினா என்னன்னா ராசி, கெதினா என்னன்னா நிற்கக்கூடிய நிலை. மிதுன லக்னத்துக்கு அவயோகாதிபதி பாதகாதிபதி கேந்திராதிபதி தோஷம் பெற்று 7, 10 கூடியது பாதகாதிபதி பாதத்தில் அமர்ந்தது தோஷம். ஃபர்ஸ்ட் ராசிப்படி பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரிஷப ராசிக்கு அஷ்டமாதிபதி அஷ்டம ஸ்தானத்திலே நிற்கிறார். 2 ஆங்கிள்லுமே அந்த குரு கெட்டு தான் இருக்கார். ஸோ அவயோகாதிபதி தான் அதாவது அவயோகாதிபதி ஒரு மைனஸான பிளேஸ்மெண்ட்ல தான் அமர்ந்திருப்பது அப்படின்றது சிறப்பு இல்லை. ஸோ மொத்தத்தில் இந்த குரு தசை ஃபர்ஸ்ட் நன்மை செய்யவே செய்யாது. அந்த இடத்துல இப்ப சனி கூடியிருக்காரு, பாக்கியாதிபதி கூடியிருக்கிறது வேலை செய்யுமா? இந்த லக்கணத்துக்கு சனி முழுக்க 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 அஷ்டமாதிபதி மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர பாக்கியாதித்தன்மைக்கு 1% கூட வேலை செய்யவே செய்யாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல குருவுடன் கூடியிருக்கிறார் அப்படின்ற பட்சத்துல குரு லக்னத்து பாதகாதிபதி சனி அஷ்டம பாக்கியாதிபதியா வரனால இந்த சனி யாருடன் தொடர்பு பெற்றா அஷ்டமாதிபதி வேலை செய்யும் இல்ல பாக்கியாதிபதி வேலை செய்யும் ஒரு கணக்கு இருக்கு. இந்த லக்னத்துக்கு குருவுடன் கூடி செவ்வாயினால் பார்க்கப்பட்ட சனி அஷ்டமாதிபதியம் தான் வேலை செய்யும். அப்ப இந்த இடத்துல குரு ஃபர்ஸ்ட் குரு தசை மைனஸ் தான். அடுத்து வந்தது சனி தசை. சனி தசை நன்மையை செய்யுமா செய்யாத? நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான். லக்கணத்துக்கு லக்கண சுவர்கள் நம்ம எடுக்கும் போது என்ன சொல்லணும் 1, 5, 9 கூடிய அதிபதினு எடுக்கும். அந்த லக்கண சுவர்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இதுல முதல் தர லக்கண சுவர் யார் அப்படின்றது இந்த லக்கணத்தை பொறுத்தவரை மிதுன் லக்கணத்தை பொறுத்த சுக்கரன் புதன் தான் முதல் தர சுவர். சுக்கரன் புதன் தான் மிதுன் லக்கணத்திற்கு. 3ஆம் நிலை யார் அப்படின்னா தான் சனி பகவான் வருவார். ஏன்னா அஷ்டமாதிபதியும் வரும் பாக்கியாதிபதியும் வரும். இவருக்கு அஷ்டமாதிபதியம் உடையணும் அப்படின்னா சுக்கரனோட தொடர்புல இருக்கணும். சுக்கரனோட மட்டுமே சேர்க்கை பெற்றணும். சுக்கரனோட பார்வை மட்டுமே பெற்றிருக்கணும். ஆனா இவர் குருவுடன் கூடி செவ்வாயினால் பார்க்கப்படும். அப்ப இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி 6 கூடிய அதிபதியோட தொடர்புல இந்த சனினால அவரே ஆட்டோமேட்டிக்கா ஒரு 8 கூடிய அஷ்டமாதிபதியா வரனால இந்த 2 அவயோகாதிபதியோட இந்த சனி கூடி இருக்கும் பொழுது சனி முழுக்க 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 அஷ்டமாதிபதி தான் வேலை செய்வாரே தவிர 1% கூட பாக்கியாதிபதி தன்மை வேலை செய்ய மாட்டார்.
இது நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, செவ்வாய் பார்த்துட்டு குருவோட வீட்ல இருக்காரு. குருவோடயே இருக்காரு. ஆனா செவ்வாய் பார்த்தனால தான் சனி கெடுத்துருச்சு. அப்படியெல்லாம் கிடையாது. சனிக்கு அதாவது குருவுடன் சனி கூடும்போது குரு கெட்டுருவார் அப்படின்னு சொல்லலாம். சரி அப்படி நீங்க சொல்ற மாரி சில பேர் சொல்லுவாங்க. குருவுடன் சனி கூடிட்டா குரு கெட்டுருவார் சார். அதனால தான் சார் குரு தசை நல்லா இல்ல. சரி. இப்ப குருவுடன் சனி கூடி இப்ப சனி நல்லா தானே இருக்கு. அப்ப சனி தசை ஒரு 19 வருஷம் இப்ப தானே நடந்து முடிஞ்சுது. நல்லா இருந்திருக்குமா? நிச்சயமா நல்லா இருந்திருக்காது. இந்த குருவோட கூடுதா, சனி செவ்வாவோட கூடுதா, ராகுவோட கூடுதா, சுக்கிரனோட கூடுதா, புதனோட கூடுதான்றலாம் ஒரு கிரக கான்செப்டே இல்ல சார். லக்கணத்துக்கு அவர் யார்? உங்க லக்கணம் இந்த லக்கணத்த அவர் சுபரா, அசுபரா? இந்த இந்த லக்கணத்துக்கு பிளஸும் வராரு, மைனஸும் வராரு சனி. அப்ப பிளஸ் வேலை செய்யும், மைனஸ் வேலை செய்யும். நெறைய பேர் இது பாதி வேலை, இது பாதி செய்யும், அது பாதி செய்யும். 19 வருஷத்துல இது பாதி, அது பாதி வேலை செய்யும். 19 வருஷம் முழுமையா ஒரு தசை நடந்தா, அது முழுமையா ஒரே பலன தான் செய்யும். பட் அந்த தசாநாதன் என்ன தீர்மானிக்கிறார்? பிளஸ்ஸா, மைனஸா? இந்த சனி இவருக்கு நன்மையை குடுப்பாரு நன்மையை குடுக்கணும்னு தீர்மானிக்கிறாரா? இல்ல தீமைய பண்ணுமா? இல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல போணுமா? இதுதான் கான்செப்ட். இந்த சனி இவருக்கு சனி தசை முழுக்க, முழுக்க, முழுக்க தீமையை குடுக்க வேண்டும் என்பதுதான் விதிப்பயனா அவர் முடிவு எடுத்திருக்காரு. யாரு? சனி பகவான். லக்னத்துக்கு என்னதான் நீங்க 9, 10 கூடிய அதிபதின்னு சொன்னாலும், ஒரு யோகமும் அந்த இடத்துல வேலை செய்யவே செய்யாது. லக்னத்துக்கு அஷ்டமாதிபத்தியம் தான் முழுக்க, முழுக்க வேலை செய்யும். ஏன்னா சனி 6 கூடிய 6 கூடிய இந்த செவ்வாயை தொடர்பு பெற்று செவ்வாயின் பார்வை பெற்று 7 கூடிய பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவுடன் தொடர்புல இருந்தாலும் சனி முழுக்க முழுக்க சனி அஷ்டமாதிபத்தியம் தான் வேலை செஞ்சிருக்கும். நான் அதனால தான் சொன்னேன். சனி தசை உங்களுக்கு ஒண்ணும் பெருசா சிறப்பா இருந்திருக்காதே சார். ஆமா உண்மையா இல்ல சார். சரி இப்ப அடுத்து வர புதன் தசை நல்லா இருக்குமா? புதன் தசை நல்லா இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்தது சிறப்பு. அது வீடு கொடுத்தது உச்சத்தில் இருக்கிறார். இதுதான் அந்த இடத்துல பெரிய ஒரு சேஃப் ஹேண்டான ஒரு விஷயம். இருந்தாலும் பொருளாதார ரீதியா வளர்ச்சி இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. இருந்தாலும் புதன் திசை, புதனுக்கு அடுத்து வர புதன் திசையில சுக்கிர புத்தி அப்படின்றது இந்த 2 இந்த புதன் சுய புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி. இந்த 3 புத்தி டெஃபினட்டா நல்லா இருக்கும். ஏன்னா புதனுக்கு 2ல போய் சுக்கிரன் இருப்பது அப்படின்றது யோகம். ஸோ புதன் திசையில சுக்கிர புத்தி இருக்கிற வரையும் நல்லா இருக்கும். இருந்தாலும் பொருளாதார ரீதியா பார்க்கும்போது பணத்த மட்டும் யார்ட்டயும் குடுத்து ஏமாந்துறீங்க. ஏமாந்துறாதீங்க. பணம் குடுத்தா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகவே ஆகாது. ஏன்னா எந்த ரூபத்திலும் பணம் இழக்க வேண்டும், பணத்தை செலவழிக்க வேண்டும், பணம் விரயம் ஆகணும்ன்றது தான் விதிப்பயனர். அதனால உங்கள பொறுத்த பணம் வந்துருச்சு அப்படின்னா கூட எதுல ஒரு லேண்ட்லயோ, இல்ல கோல்டுலயோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பணத்த பணமாவோ, பிசினஸ்லயோ போட்டா நிச்சயமா சிறப்படிக்காது. ஏதோ ஒரு விதத்துல பணம் வருதா, அப்படி அப்படியே சேர்த்து வைக்கிறத வழியா பாருங்க. நான் மேற்கொண்டு பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணி பெருசாகுறேன்னு போனீங்கன்னா, அதுவும் நஷ்டத்தில் தான் வந்து அடையும். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.